இயேசு ஒருவரே. எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் அவரை மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் தான். ஆமென். அதனால அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். பிரத்யேகமா நின்றுட்டு இருக்கிறாரு. நம்ம பண்ண ஜபெல்லாம் அவருக்கு தான் நம்ம நேரா பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு நம்ம எல்லாம் எப்படி போறோம்? எதுக்கு போறோம்? சர்ச்சுக்கு போகணும்னு போறோம் எல்லாரும், அவ்வளவுதான் இல்லையா? அப்படியே பழகிட்டோம். நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும். அடிக்கடி அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அதனால சபைக்கு போறோம். ஏன்னா சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் சொல்லி போறோம். அது அங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய வீட்டார். அதனால பல கோடி சபைகள் இருக்கலாம். பட் எல்லாம் மொத்தத்துல இயேசுக்கு முன்னால ஒரே சபைதான். சர்ச் இஸ் யூனிவர்சல். அப்படிதான் இல்லையா? மொத்தமா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரே சபை தான். எங்க போனாலும் ஒரு சர்ச் தான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுறாரு. பவுல் சும்மா எழுத முடியாது, பரிசுத்த ஆவியில நிறைந்து அவர் எழுதுறாரு. ஒரு சிலர் விட்டு விடுகிறது போல எதை விட்டு விடுறாங்க? சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்க விட்டு விடாதீர்கள். அப்படின்னா நீங்க கூடி நீங்க தேவனை ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல என்னன்னா, நிறைய நேரம் நம்ம சில நேரம் சில பழக்கத்துக்குள்ளே நம்ம போயிருக்கோம். நமக்குள்ள என்ன வந்திருக்கோம்? ஒரு பழக்கம் இருக்கும். இப்ப நான் சொன்னேன், அவர் பிரத்யேகமா இங்கதான் நிக்கிறாரு. நம்ம பண்ற எல்லாமே அவர்கிட்ட தான் நம்ம பேசி இருக்கிறோம். டைரக்டா அவரை நம்ம வர்ஷிப் பண்றோம் அப்படி சொன்னேன். அத நம்ம ஆவியில நான் உணர்றதுனால நான் சொன்னேன். இப்ப சப்போஸ் நான் ஆவியில உணரல, நான் என்ன செஞ்சிருப்பேன்? நான் படுப்பட துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே அப்படி பாடிட்டும் போயிட்டோம், அப்படி போவோம். அப்படி இல்லை. ஏன்னா நம்ம அவரை பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இங்க கூடுறோம், நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. முதலாவது சர்ச்சின்னு எடுக்கும்போது இப்ப பார்த்தோம்னா அங்க ஒரு பாஸ்டர் இருப்பாங்க, மற்ற எல்லாரும் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. வரும் ஃபர்ஸ்ட் திங் இதற்கான அழைப்பை கொடுத்தவர் யார்? தேவாதி தேவன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சபையை கூட்டு. மோசேக்கு சொல்லுவார், நீ சபையை கூட்டு. ஏன்னா இவர் அங்க வருவார், சந்திக்க மேகத்துல வருவார், இல்லைன்னா மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவர் வருவார். வரும்போது இந்த சபை என்ன செய்வாங்க? அவர் பேசுறத கேட்க ரெடியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் சபை கூடி வருது இல்லையா? பழைய ஏற்பாடு நம்ம எடுத்து பார்த்தா அவர் வராரு, பேச போறாரு, இருப்பணும். சமயத்துல என்ன செய்வாரு? மோசைய நீ வா என்கிட்ட சொல்லி தன்னிடத்துல கூப்பிடுறாரு. இப்ப இவர் வரப்போறாரு, எல்லாரும் அவருக்காக காத்து இருக்கிறது. சபை கூடி தேவனை தரிசிக்க நம்ம காத்து இருக்கிறோம். அவர் வராரு. இப்போ நமக்கு சர்ச்சுக்கு நம்ம போறோம்னா ஒரு டைம் அவர் நமக்கு எல்லா சபைக்கும் ஒரு சபைக்கு ஒரு டைம் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் பரலோகம் இதை என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. அந்த டைம் ஃபர்ஸ்ட் பரலோகம் அந்த சபையில குறிக்கப்பட்ட அந்த நேரத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது. அப்படின்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் ஏற்றுக்கொள்கிறார்னா முதல்ல கூடி வர்றது யாருக்கு முன்பாக கூடி வருகிறோம்? அந்த போதகருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக கூடி வருகிறோம். இந்த தேவன் யார்? இவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு முன்னால கூடி வருகிறோம். இயேசுவின் நாமத்துல நம்ம கூடி வரும்போது அழிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நம்ம கூடி வருகிறோம். மொத்தத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நாம கூடி வருகிறோம். அப்ப சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் இப்படிதான் சொல்லுகிறது. எதில பார்த்தாலும் பிதாவையும் சொல்லியிருக்கும், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரையும் சொல்லியிருக்கும். பிதாவும் தொழுது கொள்ளப்படுகிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரும் அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களினாலே, மூப்பர்களினாலே, தேவ தூதர்களினாலே, அங்க இருக்கிற ஊழியர்களினாலே தொழுது கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ பூமியிலும் அதேதான் நடக்கிறது. பரலோகத்துல என்ன, பரலோகத்துல எப்படி நடக்கிறதோ அதே உங்களுடைய சித்தம் எப்படி அப்படியே பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ தேவனை கூடி வருகிறது என்பது முதல்ல பரலோகத்துல நடக்கிறது. அந்த சேம் பேட்டர்ன் தான் பூமியிலும்
ஃபாலோ பண்ணப்படுகிறது. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். ஆனா இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே எங்க கூடினாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கூடுகிற இடங்களில் எல்லாம் இயேசு இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சமூகம் இருக்குது. அப்படின்னா நம்ம யாருக்கு முன்பாக கூடி வருவோம்? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு முன்பாக, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நம்ம கூடி வருகிறோம். ஃபர்ஸ்ட் அதுதான். அப்ப இவர் எப்ப வராரு? எல்லாரும் வந்த பிறகு வராரா, இல்ல எல்லாரும் வரதற்கு முன்பாகவே வருகிறாரா அப்படின்னு பார்த்தா, குறிக்கப்பட்ட நேரத்தை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. அப்படின்னா தேவன் நேரத்திற்கு அவர் வந்து விடுவார். பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தா, நான் சந்திக்கணும், அதனால சபையை கூட்டுன்னு சொல்லுவோம், சபை கூடிடுவாங்க, தேவன் வருவார். இப்ப நம்ம ஒரு டைம் கொடுத்துருக்கு, அதான் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துட்டாரு. இந்த டைமுக்கு தேவன் சந்திக்க வருகிறார். நாமளும் அவரை சந்திக்கிற நேரம் அது, அவரும் நம்மளை சந்திக்கிற நேரம் அது. அப்ப அவர் அந்த நேரத்துக்கு அங்க ரெடியா இருக்கார். அப்ப அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும்? ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு வராங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? முன்கூட்டியே என்ன வந்துருப்ப, சிஎம் வராதுங்க, முன்கூட்டியே இருப்பாருங்க. எத்தனை காசு, இந்த போலீஸ் காசு எல்லாம் போவாங்க இல்லையா? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருப்பாங்க, வழிகள் எல்லாம் ரெடியா இருக்கும். அதே போலதான் ஒரு இடத்துல ஒரு சபை கூடுதல் இருக்குதுன்னு சொன்னா, தேவ தூதர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்கிறார்கள். அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆராதனை ஒழுங்கும் கிரமமாக போகத்தக்கதாக, அது ஒரு ஆர்டர்ல கரெக்டா போயிட்டு இருக்கணும். எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தேவ தூதர்கள், நியமிக்கப்பட்ட தூதர்கள் என்ன செய்வாங்க? எல்லா காரியமே சரி பண்ணுவார்கள். ராஜாதி ராஜா அவர் வருவார். அவர் வந்து இறங்குறாரு. அப்போ சபை நம்ம எப்படி போவோம்? இந்த ஆடி ஆடி மெதுவா செஞ்சு அப்படியே உள்ள என்டர் பண்ணி நம்ம போவோம் இல்லையா? யார் பார்க்கிறா நம்ம வரத? தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார். பைபிள்ல சொல்லிட்டு நம்ம பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நம்முடைய எல்லா கிரியையும் யார் ரெக்கார்ட் பண்றா? பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுகிறது. இப்போ பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, நம்ம வந்து போறேன்னு வைங்களா, ஆலயத்துக்கு பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். முதலாவது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு தர்ஸ்ட் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். ஏன்னா நான் இயேசுவை சந்திக்க போகிறேன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போறேன். எனக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். நான் வந்து அவரை பார்க்க போறேன், இன்னைக்கு நான் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்றது இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அது வீட்டுல புறப்படும் போதே இருந்தாதான் நான் என்ன செய்வேன்? ஓடுவேன், சர்ச்சுக்கு போவேன், அவர் வந்திருப்பாரு. அப்படி வரதுனால நான் என்ன பண்றேன்? ஆனரிங், அவருக்கு நான் மரியாதையை செலுத்துகிறேன், அவரை நான் அவமதிக்கவில்லை. அப்போ அவர் நமக்கு நம்மளதான் டைமை பிக்ஸ் பண்ண வச்சாரு, அதை பரலோகம் அங்கீகரித்திருக்கு. ஒவ்வொரு இடத்துல அதுக்கு ஆவியானவர் அதை கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அப்போ அந்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி இந்த நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. தேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ நாம வந்துட்டு அதை யோசித்து சரியாக போயிடும் வைங்களேன். நம்ம யாரை ஆனர் பண்றோம்? அவரை ஆனர் பண்றோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே சொல்றோம். அப்போ நம்ம சில நேரங்கள்ல என்ன செய்ய மாட்டோம்? ஆனர் பண்ணாம விட்டுருப்போம்னா வேணும், அது அப்படியே பழக்கம் ஆயிடும். சில பேருக்கு ஹேபிட்டா போயிடும். அதை குறிச்ச உணர்வு இருக்காது. உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு நோக்கி பார்ப்பாங்க. நோவாவின் காலத்துல இருந்த மனுஷர்கள் எப்படி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, உணர்வு பாவத்தை குறித்த உணர்வு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால அவங்க மனம் திரும்பவில்லை. அதே மாதிரி நம்ம வந்து இந்த உணர்வு, ஐயோ நான் அவரை சந்திக்க போறேன்ற அந்த உணர்வு எனக்குள்ள இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? இல்லைன்னா நம்ம இதுதான் வந்துட்டுவேன். சில பேருக்கு வர முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும், அது தேவனுக்கே தெரியும். அப்ப அவங்க வந்து சேர்வாங்க, அதை பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளதான் செய்யும். இப்ப நம்ம ஒவ்வொரு காரியமும் ரெக்கார்ட் பண்ணப்படுது, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ரெக்கார்ட் தான் அங்க ஆயிட்டு. அப்ப நான் என்ன போறேன் வரேன், சர்ச்சுக்கு வாசல், அப்ப யாருதான் நிப்பா? ஒரு தேவதூதர் கட்டாயமா நிக்கதான் செய்வாரு. அவர் என்ன செய்வாரு? சபைக்கான தூதர் ஒரு உண்டு. பைபிள் படி எல்லா சர்ச்சுக்கும் தேவதூதர் உண்டு. அந்த சர்ச்சுக்கு யார் வரா, யார் போறா, நம்ம கூட ரெக்கார்ட் வைக்காம இருக்கலாம், ஆனா அவங்க வச்சிருப்பாங்க ரெக்கார்டு. எந்த டைமுக்கு யார் வரா, எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கு. அதுக்காக அவர் வந்து நம்ம கோச்சிக்கிட்டு அறுதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை.
ஆனா நம்ம கிட்ட ஒரு நல்ல காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நிறைய விஷயம் அறியாமையிலும் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். யாராவது சொல்லியிருந்தா தானே புரியறதுக்கு. நமக்கு அது சொல்லியிருக்காரு சர்ச். ஆனா பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் வாங்க டைமுக்கு வாங்க வாங்க ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன நினைச்சுப்போம், ஒரு மனிதன் சொல்ற வார்த்தையை ஏற்றுப்போம். ஆக்சுவலா அது ஹோலி ஸ்பிரிட் தான் அழைப்பு கொடுக்கிறது. ஞானம் தெருக்களில இருந்து கூப்பிடுகிறது வாங்க வாங்கன்னு ஞானம் கூப்பிடுகிறது. அப்ப கீழ்ப்படிய வேண்டியது யாரு? அவருடைய பிள்ளைகள் தான் கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படியணும்ன்ற ஒண்ணு வந்தாதான் அதுக்கான வழி அவர் தருவார். ஆக்சுவலா எனக்குள்ள தாகம் வரணும், எனக்குள்ள ஆசை வரணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும், எனக்கு ஒரு ஆசை வரணும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு விடுதலை வரும். இல்லைன்னா அந்த கட்டுக்குள்ளேதான் நான் இருப்பேன். பைபிள் எடுத்து எல்லாம் படிக்கல, ஜெபிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை வரணும், கட்டாயம் நான் ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஒரு விடுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு நெருக்கம் எனக்கு இருக்கும், ஆனா நான் எப்படியாவது ஜெபிச்சணும், எப்படியோ ஒரு வழியை தரப்பாரு. சரியா? அப்போ வரணும், நான் போறேன்னா இப்போ முதல்ல சபை கூடுதல்னா அது ஒரு பரிசுத்தமான பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு கூடுதலை தேவன் மத்தியில இருக்க போறாரு. அவரை போய் ஆராதிக்க போறோம். தேவதூதருடைய கூட்டம் முன்கூட்டியே எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. என்ன சரி பண்ணுவாங்க? முதலாவது அந்த சபையில இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வருகிறதே தூதர்கள் தான். அவங்களை எழுப்பி விடுறதுல இருந்து அந்த ஏவுதல்கள் கொடுப்பாங்க. ஆவியானவரும் கொடுத்துட்டே இருப்பார், சீக்கிரம் வா, சர்ச்சுக்கு போ, தேவனை சந்திக்க போ, அவரை ஆராதிக்க போன்னு சொல்லி தட்டி தட்டி எழுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நாம தான் என்ன செஞ்சிடறோம், ஸ்லோவா அந்த ஒரு பழக்கத்துக்குள்ள ஒரு ஹேபிட்டா அது டெவலப் ஆயிடும். முதல்ல மனசாட்சி கொஞ்சம் உறுத்தி இருக்கும், தொடக்கத்துல ஐயோ லேட் ஆயிடுச்சே இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். அப்படியே முதல்ல தொடக்கம் எப்படி இருக்கணும்னா, சர்வீஸ் தொடங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால போகணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம்னா அசம்பிளி உட்கார்ந்து ரெடி ஆயிடுவாங்க, அவர் வருவார், அப்படி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ஏர்லியா போயிட்டு நம்ம இருக்கணும், அங்க போய் இருக்கணும், நம்ம ஜெபித்து கொண்டு நம்ம இருக்கணும். அவர் வருகிறதுக்காக நம்ம காத்து இருக்கணும், அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். அடுத்தது அவர் தான் அந்த அப்பாயின்மெண்ட் டைம் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால நம்ம அதை கீப் அப் பண்ணும்போது நம்ம ஆனர் பண்றோம். ஸோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள இப்படி ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம போகும்போது இதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுமா? அவர் மகிழ்ச்சியா இருப்பாரா? கிடையாது. அவர் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இதை குறித்து அவர் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம எல்லாரையும் போட்டு அடிச்சாரு உதச்சாரு அப்படி கிடையாது. ஆனா பிரச்சனையை தேடிக்கிறது யாருன்னா நம்ம தான். இதை சந்தோஷப்படுறது யாரு? சத்து. பிசாசுக்கு இடம் கொடா தேடுங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. நம்ம நினைச்சோம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்னா சண்டை போடாத, போய் பேசாத, அது பண்ணாத. இதுவும் இடம் கொடுக்கறது தான். ஏன்னா அவர் இருக்கிறாரு, அவரை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆடி அசைஞ்சு மெதுவா போய் சேரும். இதை பார்த்து பிசாசு சந்தோஷப்படுவான். அப்படியே அது ஒரு பழக்கத்துக்குள்ள அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம், போறனால அவன் நல்லா சுகமா இருப்பான். தேவ சமூகத்துல நம்ம போய் உட்கார்றது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு தான் பிடிக்காது. ஏன்னா அங்க உட்கார முடியாது, அவனால எதுவும் பண்ண முடியாது. அது பரிசுத்த சமூகம், அது அவர் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அவர் அங்க இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அது அக்னிமயமான ஒரு இடம். அந்த பரிசுத்தத்துக்கு முன்னால அவனால நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்துக்குள்ள நான் போறேன்னா அவன் என்ன விடுவானா? விட மாட்டான். ஆனா அவன் கிரியை செய்யறதே தெரியாம இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், ஆனா தெரியறது இல்லை. இடம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, அவன் ஸ்லோவா மற்ற எல்லா நிறைய ஏரியாஸ்ல ஆவிக்குரிய விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஆவிக்குரிய பகுதிகளில அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி நம்ம கொடுக்கும், ஸ்லோவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மெதுவா அவன் கம்ஃபர்டபுளா நம்ம கிட்ட அப்படியே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கு இது ஒரு காரியம். அதனால எல்லாமே பரலோகம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. இது பிராக்டிக்கலா நான் சர்ச்சில் எல்லாம் பாக்குற இதுதான் நான் இப்போ சொல்றேன். ஏன்னா அது எனக்கு இப்போ கொடுத்தாரு, அதனாலதான் இதை பேசுறேன், இல்லைன்னா பேச மாட்டேன். இயேசு எப்படி போனார் அதை பார்க்கணும்ல. இயேசு போனாரா? போனாரு.
ஏன்னா அன்றைக்கு எப்படின்னா அவங்க எருசலேமுக்கு என்ன செய்யணும், அந்த பண்டிகைகளை ஆசரிக்க கரெக்டா வரணும். பைபிள் என்ன சொல்லுது, இயேசு ஒரு இடத்துல யோவான்ல நீங்க 7 பார்க்கலாம், இவரை கொலை செய்யும்படியாக அவங்க நிறைய திட்டம்லாம் போடுவாங்க. அதனால ஜனங்களுக்கு தெரியாம மறைஞ்சு போறாரு. நமக்கு என்ன அப்படியா கஷ்டம்? விடுதலை கொடுத்திருக்காருல்ல, நமக்கு விடுதலை கொடுத்திருக்காருல்ல. அப்ப கூட கஷ்டப்பட்டு எப்படியோ என்ன செஞ்சிடறாரு, கரெக்டா அவர் போறாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை சரியாக நிறைவேற்றினவர் இவர். அதனால கூடுதல்கள்ல இருந்து எல்லாவற்றையும் இயேசு சரியாக செய்திருக்கிறார். அவர் ஒன்றையுமே மிஸ் பண்ண. அவர் தேவனுடைய குமாரன், அவரே கர்த்தர், வார்த்தையானவர் மனிதர் மத்தியிலே வாசமாயிருந்தார். அவர் வார்த்தையானவர் நம் மத்தியில இருந்தார். அப்போ அவர் மனுஷர் மத்தியில இருந்தார். அவரே ஆலயம், நானே ஆலயம் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை அப்படியே கரெக்டா அவர் ஒருத்தர் தான் செய்தார். அப்போ அவர்ல பாவமே இல்ல. தேவனுடைய அனைத்து கற்பனைகளை அப்படியே கை கொண்டவர் அவர் தான். அப்போ ஆராதனைக்கு அவர் போறார். சரி, ஆராதனைக்கு அவர் எந்த பார்ட்டுக்கு போனார்? ஆராதனைக்கு போனாரு, எந்த பார்ட்டுக்கு போனாரு, எந்த பகுதிக்கு போனாரு? நிறைய இது நம்ம பழைய ஏற்பாட்டுல தான் நம்ம கற்று அந்த பேட்டர்ன்ல நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், இயேசுவை ஆராதனையும் செய்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இதே சங்கீதத்திலையும் இது இருக்கும். இது முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒன்று. ஆனா இது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும். அப்போ சபை நடுவில் அவர் என்ன செய்வாரா, தேவனை துதித்து பாடுறாரு. மோஸ்ட்லி நான் பாக்குறது என்னன்னா, நிறைய பேர் துவக்க ஜபத்திலையும் கிடையாது, பாடுற பகுதியில ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியிலும் கிடையாது. எப்படியாவது வர்ஷிப் டைமுக்கு ஓடி வரணும். சில பேர் ஓடி விழுந்துருவாங்க. அந்த வர்ஷிப் டைம்ல நான் போய் இருந்துடணும். இந்த பாடுறதுன்னு சொல்றது ரெண்டும் சேர்ந்ததுதான். அப்படியே பாடி 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 தான் எதுக்குள்ள போவோம், வர்ஷிப் குள்ள போவோம். முதலாவது எதுக்கு துதித்து நான் பாடுறேன், அவர் செய்த நன்மைகளை எல்லாம் என்ன செய்யறோம், துதிக்கிறோம். 100வது சங்கீதம் 100 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பழைய ஏற்பாடு தெளிவா சொல்லுது. அப்போ அவருடைய அந்த வாசலுக்குள்ள நான் போறேன்னா போகும்போதே துதிச்சுக்கிட்டே போறேன்னா, அப்ப வரும்போதே நான் துதிச்சுக்கிட்டு அப்பதான் வந்துருக்கணும் சந்தோஷமா. ஏன்னா எனக்கு அவரை ஆராதிக்க போறோம்னா உன் நடையை காத்துக்கொள்ளு இருக்கும். ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இங்க போட்டுக்கு நீ எட்டர் பண்ணும்போதே துதிச்சுக்கிட்டே உள்ள வா. நம்ம டைமுக்கு முன்னாலே ஆக்சுவலா நம்ம போய் இருக்கணும், துதிச்சுக்கிட்டே உள்ள போவோம். அது கூட ஒரு ஜபம் பண்ணணும். அங்க வருவாங்க, அவங்க துவக்க ஜபம் பண்ணிட்டு துதிக்குள்ளதான் அவங்க கடந்து போவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் துதிக்கணும். அப்ப இந்த வசனத்தின் படி இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். இவர் இதை செய்வார் என்பதும் தீர்க்க தரிசன ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் போட்டுக்கா. இதுதான் தீர்க்க தரிசன ரீதியாக இயேசு பூமியிலே எப்படி இந்த சபை காரியங்களை அவர் செய்வார் என்பது அவங்க சொல்லியிருக்கு. அதன்படியே அவர் செய்திருக்கிறார். அவர் செய்தார்ன்றது நமக்கு தெரியுமா, எப்படி தெரியும்? லூக்கால நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் கையில என்ன கொடுத்திருப்பாங்க வாசிக்கிறதுக்கு, பைபிள் வாசிக்கிற அந்த ஸ்க்ரால் புஸ்தக சுருளை கொடுத்திருப்பாங்க. அந்த புஸ்தக சுருளை பாவம் எடுத்து தன்னை குறிச்சு எழுதின அந்த தீர்க்க தரிசன வசனத்தையே வாசித்து இது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், கண்ணெதிரில நிறைவேறி இருக்கிறதுன்னு சொல்லி கையில கொடுத்துருக்காரு. அப்ப அவர் சர்ச் கேதரிங் அந்த எல்லா சபை கூடுதலை அவர் விடவில்லை. அவர் எழுந்திருக்கிறாரு. அதுல பைபிள் ரீட் பண்ணிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, துதிக்கிறேன்னு சொல்றாரு. சபை நடுவே சகோதரர் மத்தியில என்ன செய்யறாரு, அவரு
துதிக்கிறார், துதித்து பாடி இருக்கிறார். அப்ப நிறைய பேரு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. விட்டுட்டு வர்ஷிப்புக்குள்ள நான் வரேன் வாங்க, ரெண்டும் சேர்ந்துதான் எனக்கு தெரிஞ்சு துதியா இருக்கும். அது பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு அதை சேர்த்து சொல்றது சாதாரணமா. அப்போ அதுக்குள்ள வந்து அதை வந்து நம்ம மிஸ் பண்றதாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து நம்ம துதிக்கும் போது தேவன் என்ன செய்வார், அந்த துதிய ஏற்று கொள்ளுகிறார். அந்த துதி கனம் மகிமைன்னு சொல்றோம்ல, அந்த துதி அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அது வந்து அவரை துதிக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆவியில தான் நம்ம ஆராதனை பண்ணணும். மற்றவங்கள மாதிரி உலகத்துல என்னென்னமோ கூட்டங்கள் நடக்கிறது, ஜனங்க பாடுறாங்க, ஆடுறாங்க, ஏதோ பண்றாங்க, அதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து பரிசுத்த ஆவியில நம்ம நிறைந்து, பரிசுத்த ஆவிக்குள் நம்முடைய ஆவியிலே தேவனை நம்ம என்ன செய்யறோம், ஆராதனை பண்றோம். அப்படி ஆராதனை பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம மத்தியில இருக்கிற அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் என்ன ஆகிறது, இணைகிறது. அப்ப அவர் நம்மோட கூட என்ன செய்வாரு, அப்பவே பேச ஆரம்பிப்பாரு. அந்த பாடும்போதே நமக்கு தெரியும், ஒரு விடுதலை உணர ஆரம்பிக்கும். அப்ப நம்மோடு கூட பேசுகிறத ஆவியிலே உணர முடியும். ஒரு சிலர் சத்தத்தை கேட்கலாம், எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே ஆவியிலே தேவன் அங்க இருக்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சபை நடுவிலே இருக்கிறார் என்பதை ஆவியிலே உணர முடியும். அது மாத்திரமல்ல, சந்தோஷப்பட வைப்பார். எப்படி சந்தோஷப்பட வைப்பார்னா, இயேசு எப்படி சந்தோஷப்பட்டார், என்ன வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியிலே களி கூர்ந்து. இப்ப மத்தவங்க எல்லாரும் டங்கு டக்குன்றது அது வேற. என்ன உலகம் அப்படிதான் ஆடுது, டங்கு டக்கு இங்கு டக்கு 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 கூட்டது அப்படி இல்ல. இது ஆவியிலே களி கூறும் பொழுது பரிசுத்த ஆவியிலே நிறைந்த ஒரு நபராக தேவனோடு கூட பேசிக்கொண்டு அதுல உண்டாகக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்தமான ஒரு சந்தோஷம், பரிசுத்தமான ஒரு களி கூறுதலை தேவன் கொடுக்கிறார். இயேசு ஆவியிலே களி கூர்ந்தது போல நம்மையும் ஆவியிலே களி கூற பண்ணுகிறார். அது உலகம் ஆட்டம் பாடுறது போடுறது கிடையாது. இது பரிசுத்தமா இருக்கிறது, இது பரிசுத்தமா இருக்கிறது. சரியா? இதுல வேஷம் கிடையாது. இதுல என்ன கிடையாது, வேஷம் கிடையாது. நிறைய பேர் வேஷம் போடுவாங்க, சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சிலருடைய முகம் சிரிச்ச முகங்க, அவங்களுக்கு கசலப்பட்ட அதுதான் தூக்கு போட்டு செத்துக்கும். நம்பவே முடியலீங்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. கிடையாது. ஆவியிலே நம்மை களிகூற பண்ணுகிற தேவன், நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு விடுதலை, நம்முடைய ஆவியிலே தேவன் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பார். அப்போ அந்த துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை இயேசு செய்தாரு. இயேசு பூமியில செய்தாரு, அததான் நீங்களும் நானும் செய்யறோம். ஆனா செய்யறோமான்றதுதான் கேள்வி. செய்யறோமா, செய்யறோமான்றதுதான் கேள்வி. நம்ம எப்ப வரோம்ன்றது அங்க ரெக்கார்ட் ஆகுது, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுகிறது. ஆனா அப்ப அந்த அந்த ஒரு பகுதிக்கு நான் வரல, அவரை நான் துதித்து பாட வரலன்னா யாருக்கு இழப்பு? எனக்கு தான் இழப்பு. ஏன்னா அப்போதுல இருந்தே தனி நபராக என்னோட பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒருவேளை 4-5 பேர் வந்திருப்பாங்க, அந்த 4-5 பேர் தான் அப்ப சர்ச்சு. அந்த 4-5 பேர் பேசுவாரு. இப்போ பேச ஆரம்பித்த காரியத்தை பின்னால வரவங்கள்ட்ட திருப்பியும் பேசுவாரா தெரியாது எனக்கு. பேசினாலும் பேசலாம், தெரியாது, பேசாமலும் போகலாம். So they may miss that. சரியா? அந்த நேரத்துல ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கூட அவர் கொடுப்பாரு. நம்ம நினைப்போம் ஏதோ பாட்டு பாடுறாங்க, ட்ரம்ஸ் போடுறாங்க, ட்ரம்ஸ் போட்டாலும் போடாட்டாலும், கீபோர்டு போட்டாலும் போடாட்டாலும், ஆவியானவருடைய நடத்துதலினாலே வரக்கூடிய மகிழ்ச்சி, களி கூறுதல், நிரப்புதல் வித்தியாசம். அந்த பாடலை எல்லாம் உணர்ந்து அவர் பாட பண்ணுவார். அவர் அங்க இருக்கிறத நம்ம பிரத்யேகமா உணர பண்ணுவார். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் போகுது. அதன் பின்பு வர்ஷிப்பில் வரும். வர்ஷிப்பில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, கம்ப்ளீட்டா அவரையே அவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு நேரம். கம்ப்ளீட்டா ஆவிலே தேவனோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு
நேரம். அந்த நேரத்துல நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? உண்மையாவே அது பூமியில இருக்கிற ஒரு அசம்பிளியாக, பூமியிலே இருக்கிற ஒரு கூடுதையாக அது இருக்காது. இப்ப நான் கரெக்டா வர்ஷிப் பண்ணா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, என்னை சுற்றிய எல்லாம் ஒளியின் நிழலாகும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் எப்படி ஆயிடும்? ஒண்ணுமே இல்லாதது போல ஆயிடும். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன் உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். Is to worship you. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround become shadows in the light of you. Hallelujah. என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் என்ன செய்து? ஒளியின் நிழலாயிருக்கு. அதுதான் வர்ஷிப். நமக்கு பூமியில இருக்கிற மாதிரி இருக்கு என்ன கேட்டா, ஏன்னா அந்த வர்ஷிப் டைம்ல அப்படியே பிரத்யேகமா நம்ம அவரோட இருக்கிறது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால இருக்கிறது தெரியும். அந்த நேரத்துல ஒரு காரியத்தை உணர முடியும். பரலோகத்துல இருக்கிற குடும்பமும் பூமியில இருக்கிற குடும்பமும் ஒன்றா இருக்கிறது முடியும். See, you have dual citizenship. நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது? இரட்டை குடியுரிமை. ஒன்று on the planet, இந்த பூமியில ஒரு குடியுரிமை, அதுதான் பிசிக்கலா இங்க இருக்கிறோம். ஆவியில நம்ம எந்த நேரமும் தேவனிடத்துல போய் என்ன செஞ்சிடறோம்? இணைந்து விடுகிறோம். அப்ப இந்த வர்ஷிப் டைம்ல என்ன நடக்குதுன்னா, பிரத்யேகமாக நானும் பரலோகமும் இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரமாகி விடுகிறது. இது ஒரே குடும்பமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களும் ஆராதிச்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவரை துதித்து கொண்டுதான் இருப்பாங்க, அவரை வணங்கி கொண்டு இருப்பாங்க, போற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த பரலோகத்தோடு கூட சேர்ந்து நாமும் பூமியிலே இணைந்து விடுவோம். அவரோடு கூட ஆராதனை பண்ணிக்கொண்டே இருப்போம். அது ஒரு இன்பமான ஒரு நேரம், ஒரு இன்பமான ஒரு நேரம். ஏன்னா எல்லாம் அந்த உலகத்தினுடைய அனைத்து காரியமே நம்ம கண்ணை விட்டு என்ன செஞ்சிடும்? மறைஞ்சி போயிடும். நம்ம அந்த ஒளியானவரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு நேரமா இருக்கும். ஆகவே இந்த உலகத்தினுடைய ஒன்றுமே நமக்கு தெரியாது. வேதனை, கஷ்டம், பாடு எதுவுமே தெரியாது. அவருடைய அந்த பரிசுத்தத்தை உணர முடியும், அவருடைய அன்பை உணர முடியும். தேவன் அன்பாவே இருக்கிறார் என்றது அந்த வர்ஷிப் டைம்ல உணர முடியும். அந்த வர்ஷிப் நம்ம பண்ணும்போது உணர முடியும். அந்த வர்ஷிப்ல நான் அவிதமாக ஆவிலே அவரோடு கூட இணைகிற அந்த நேரத்துல நான் உணர முடியும். அவர் பரிசுத்தர் என்பதை என்னால உணர முடியும், என்னால பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, நான் பிரத்யேகமாக என்னுடைய இருதயம், முழு இருதயத்திலே நான் அதை உணர்ந்துட்டேன். அவர் அங்க நிக்கிறாருன்றதை நான் உணர்ந்துட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பரலோகத்துல அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் கழற்றி என்ன செய்யறாங்க? அவரை பணிந்து கொள்கிறார்கள். அவர் இந்த துதி ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார் என்று துதிக்கிறார். தேவன் இயேசு நமக்கு செய்தது பெரிய காரியம். பரலோகம் அவரை துதிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவங்க எப்படி சொல்றாங்க? நீர் எங்களை என்ன செய்வீர்? இன்னும் கொஞ்சம் நாட்களிலே பூமியிலே எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே, அதற்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதுக்காக துதிக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் துதிக்கிறதாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் தொழுது கொள்ளப்படுகிறார். அப்போ பூமியில எனக்கு நான் இதை செய்யறேன்னா நான் எப்படி போய் பரலோகத்தை செய்வேன்? அப்போ தேவன்
இதெல்லாம் நமக்கு கிருபையா கொடுத்துருக்கிற ஒரு நேரம் அவரை ஆராதிக்க. வீட்டுல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அப்புறம் ஃபீல் பண்ண எல்லாமே நடக்கும் தான். ஆனா ஒரு சபை கூடி வரும்போது அது எப்படி இருக்கிறது அப்படின்றது அவனுக்கு. அதே போல அந்த 1 கொரிந்தியர்ல இருக்கும் பேதுரு பவுல் எழுதுவாரு, எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் ஆர்டர். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் சரியாய் போகணும், இன் ஆர்டர். அதனாலதான் அந்த சபை கூடுதல் என்று வரும்பொழுது ஆவியானவர் பொறுப்படுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன். அப்ப இப்படி ஆவியானவர் அப்படியே நடத்தி கொண்டே போவார். இப்ப இதுக்கிடையில இப்ப நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்ம மெதுவா ஆடி வாசனை என்ன செய்வோம், சர்ச்சுக்குள்ள வருவோம். வந்துட்ட உடனே எங்க இடம் இருக்குன்னு எல்லாருமே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. பார்த்துட்டு போனா வர்ஷிப் பண்ணிட்டே இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள 2 இடி இடிச்சுட்டு அந்த கூட்டத்துக்குள்ள என்ன செய்வாங்க, ரொம்ப கிரௌடட் சர்ச்சுன்னா அப்படியே தாண்டிக்கிட்டு கொண்டுகிட்டு போய்கிட்டு மிதிச்சுக்கிட்டு காலை மிதிச்சுக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடும், டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஓ அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர்ப் ஆகி கொஞ்ச நேரம் இதாகிட்டு என்ன செய்வாங்க, திருப்பியும் வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், மற்றவங்களுக்கும் என்ன எப்படி ஆயிடுறேன், ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற, ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஒரு நபராகிறேன். அவங்களுடைய ஆராதனையை நான் தடுக்கிறேன், அவங்களுடைய ஜெபத்தை நான் ஏதோ ஒரு விதத்தை தடை பண்றேன். சரியா? அந்த நேரம் அவங்க சாரி அப்படின்னு அவங்க ஓகேம்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுதான், எல்லாரும் சாரி சொல்லுவோம், மன்னிச்சிருவோம், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அங்க நம்ம கொடுப்போம். பட் அதை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப கூட்டமே இல்லாத சர்ச் இருக்குது, பிரச்சனை கிடையாதுதான். ஆனாலும் கூட 1-2 என்ன செய்வாங்க, அங்க எட்டி பார்ப்பாங்க. லேட்டா வரவங்க துரு போவாங்க. அப்பதான் ஸ்டேஜ்ல போய் உட்கார்றாங்க, இல்லைன்னா சைட்ல போய் உட்கார்றாங்க, என்னமோ ஒண்ணு பண்றாங்க, என்ன செய்யறாங்க. அப்போ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அங்க லேட்டா வரும்போது நடக்குது. அடுத்தது இந்த வர்ஷிப், இயேசு அப்போ வர்ஷிப் பண்ணியிருக்கிறார். இயேசு துதித்து பாடி இருக்கிறார். சபை நடுவே அவர் துதித்து பாடி இருக்கிறாரு, பைபிள் ரீட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. செய்தியும் கூட அவர் கொடுத்திருக்கிறார். சினகாக்ஸ்ல எல்லாம் அவர் பேசி இருக்கிறார் என்று இருக்கிறது. நான் சபை நடுவே உண்மை கூறி தேவனை குறித்து அவர் பேசி இருக்கிறார். எல்லாமே அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்ப நம்ம அவர் பேசுகிறத கேட்கதான் நம்ம போறோம் சபைக்கு. இந்த தேவன் எந்த நேரத்துக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். நல்ல வர்ஷிப் டைம்ல பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங் எல்லார் மேலேயும் மகிமையாக இறங்கும். எல்லாரையும் தேவன் அந்த நேரத்துல அது ஒரு விசேஷ ஒரு தொடுதல், அவருடைய தொடுதல். இப்போ வர்ஷிப் டைமுக்கும் கடைசியில வந்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப இந்த தொடுதல் என்ன செஞ்சிருவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. இது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா தேவன் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அவங்கள ஒன்னும் அவர் விட போறது கிடையாது யாரையும். ஆனா கொஞ்சம் முன்ன வந்திருந்தா பெற்றிருக்கலாமே, முன்ன வந்திருந்தா பெற்றிருக்கலாம். அப்ப அதை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது மெசேஜ் செஷன் போகும்போது சில பேர் அதுல கூட என்ன செய்வாங்க, இன்னும் லேட்டா தான் வருவாங்க. அப்ப அங்க வரும்போது எப்படி உட்கார்ந்து இருக்கிறது, அப்பா எப்படியோ நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு செய்தியை கேட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்டுட்டு வந்திருக்கணும், என் கூட பேசுங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு வந்திருக்கோம். அப்போ தேவன் அந்த நேரத்துல தாகம் உள்ளவன் மேல என்ன தவிர்க்கிறாரு, தண்ணீரை அவன் மேல ஊற்றுவார், அவனுக்கு கொடுப்பார். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பார். தாகமே இல்லைன்னா என்ன செய்யறாரு, ஆனா கூட சில நேரம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கதான் செய்யறாரு. அப்ப கூட குடிக்காம போவாங்க அந்த இடத்துல சில பேர். ஆனா தாகத்தோட வரவங்க பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொள்கிறவங்க இன்னும் அதிகம் கொடுக்கப்படும். ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க அதை தேவன் கொடுக்கிற அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னா அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, விடுதலை தரது, மற்ற பல விதத்துல அற்புதம் அதிசயம்லாம் அந்த சபையில அவர் இருக்கும்போது அவர் செய்யறாரு. ஏன்னா பிரத்யேகமாக அவர் மத்தியிலே இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும், தெரியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ சில பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா எதுக்கு நான் வரேன் அப்படின்லாம் தெரியாது. ஒரு ஆசீர்வாதமான செய்தி வந்துதா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, அதுக்குதான் வருது. சில நேரம் விடுதலை தருகிற ஊழியர்கள் வந்திருப்பாங்க. லேட்டா வந்து சில பேர் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ப்ராபசி சொல்ற ஊழியர்கள் வந்திருப்பாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க. அந்த நேரத்துல சில நல்ல காரியங்கள் சர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கும், அதை மிஸ் பண்ணிருப்பாங்க. சில இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷங்களே வந்து சில சுவிசேஷ செய்தியை கொடுத்துருப்பாங்க, அதை சில நேரம் மிஸ் பண்ணுவாங்க, லேட்டா வந்துட்டு. இப்படி நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிடும். இப்படியே மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு வைங்களேன். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்றதே தெரியாது. ஆனா என்ன சந்தோஷம் இருக்கும்னா, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்னு சொன்னாங்க. நாங்க கரெக்டா ஒரு டைமுக்கு அது மொத்தம் சர்ச்சு முடியறதுக்குள்ள நான் போயிட்டேன். சபை கூடுதல்ல நானும் இருந்துட்டேன். கடைசியா சொல்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கிட்டேன். அது ஆசீர்வாதம் தான். எப்ப ஒரு ஊழியக்காரன் அதை சொல்றாரோ அது அந்த சபைக்கு பலிக்கும். ஆகவே அந்த ஆசீர்வாதம். ஆனா அந்த இடைப்பட்ட இந்த நேரத்திலே தேவன் மொத்தமாக சபையிலையும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரோடும் கூட பேசுகிற காரியம் என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. அது மாத்திரம் கிடையாது. எதனால இப்படி கூடி வர நம்ம எல்லாரையும் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, எபேசியர் எடுத்துக்கொள்வோம். இததான் கம்ப்ளீட்டா சர்ச் மிஸ் பண்ணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப இத்தனை பேரும் வருவாங்க பேசுறதுக்கு. தேவன் அவங்களுக்கு ஊழியக்காரர்கள் அனுப்புவாரு. ஆனா அதனுடைய சித்தம் என்ன? பிதாவினுடைய சித்தம் என்ன? இயேசுவினுடைய சித்தம் என்ன? என்ன போட்டிருக்குது? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படின்னா இது வந்து ப்ரோக்ரசிவ். கொஞ்சம் கொஞ்சமா சிறு குழந்தை பருவத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சபைக்கு வந்து இவ்விதமாக அந்த சபை கூடுதலை விட்டு விடாமல் வந்து அனைத்து காரியங்களிலும் அதனுடைய ஃபுல்லும் டேக் பார்ட் பண்ணி எடுத்து கிறிஸ்துவ போல பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். அப்ப ப்ரோக்ரசிவ். வளர்ந்துகிட்டே வந்து அவரை போலவே ஒரு பூரண புருஷனா வரணும்ன்றதுதான் பிதாவின் சித்தம். அதுக்குதான் வர சொல்லுறாரு. இதுதான் பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒண்ணா இருக்கு, சித்தமான ஒண்ணா இருக்கு. அறகுற வளர்ச்சியை பிதா விரும்பவில்லை. ஆனாலும் நிறைய பேர் அதனாலதான் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுக்கிறாங்க. எதுக்கு நான் சர்ச்சுக்கு வர தெரியவே தெரியாது. சர்ச்சுக்கு எதுக்கு வர? அம்மா சொன்ன மாதிரி அந்த பதில் நம்ம சொல்லிடுவோம். சபை கூடுதலை விட்டு விடாது. ஏன் விடக்கூடாது? விட்டால் இயேசுவை போல பூரண புருஷனாக ஆகணும்னு சொல்லுற அந்த பிதாவின் சித்தத்துக்கு நான் என்ன செய்யல? ஒத்து வரல. நான் இடம் கொடுக்கல, நான் அதை வாஞ்சிக்கல, நான் அதை விரும்பல, நான் அதற்கான எந்த ஒரு முயற்சியை நான் எடுக்கல. எனக்கு அதை குறித்த ஒரு தாகம் இல்லை. நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் கொடுக்கறது எது? எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை வருமா, எனக்கு வாக்கு தத்துவம் வருமா. ஆனா அதை விட நான் எதை வாஞ்சிக்கணும்? இயேசுவை போல நான் பூரண புருஷனாகணும். இதுதான் பிதாவின் சித்தம். சபை இதற்காக கூடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? அப்போ நிறைய விஷயங்கள் அதுல இருக்கலாம். அதன் பிறகு ஆசீர்வாதம் கூறி வீட்டுக்கு அதை அனுப்பிடுறாங்க, அது வேற விஷயம். போகும்போது என்ன செய்யணும்? பாஸ்டர் மோகன் ஒரு காரியம் சொல்லுவாரு. நின்னு பேசாதீங்க, நின்னு பேசாத. கொடுக்கப்பட்ட செய்தியை தியானித்துக் கொண்டே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாரு. அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் அங்க சர்ச்சுக்கு போகும்போது கேட்டிருக்கேன். அது மட்டும் நல்ல தெளிவா மண்டபுல இருக்கும். எதை யோசிச்சுட்டு போனோமா? கேட்ட செய்தியை யோசிச்சுட்டே போ. தேவையில்லாத பேச்சு வேண்டாம். நின்று கூடி பேசாதீங்கன்னு சொல்லுவாரு. ஜெப தேவை இருந்தா மட்டும், தேவை உள்ளவங்க மட்டும் வந்து யார்கிட்ட ஜெபிக்கணுமோ ஜெபிச்சுட்டு போங்க, மற்றபடி நேரா வீட்டுக்கு போங்க. அதுதான் கரெக்ட்.
அப்ப தேவன் என்னிடத்த பேசி இருக்கிறாரு. அந்த வசனத்தை நான் யோசிச்சு கொண்டு தியானித்து கொண்டு நான் போயிட்டே இருந்தேன்னா அதுல நான் வளருவேன். அதை நான் விட மாட்டேன். ஏன்னா வழியிலே சுகந்துட்டு இருப்பான். வெளியே வரும்போது பார்ப்பான், இது எந்த நேரத்துல விழுந்த விட, ஓ இது தெருவோரத்துல விழுந்துருக்குது, இந்த பர்சன் எங்க வார்த்தையை பெற்றிருக்கிறாங்க ரோட்ல, உடனே வந்து தொருகிட்டு போயிடுவான். சரியான நல்ல நிலத்துல விழுந்த விதையா எனக்குள்ள அது இருக்குமாயி நான் என்ன செய்வேன், அதை தியானிச்சுட்டே போவேன். இந்த பலனை நான் கொடுப்பேன். சிலருக்கு வந்து கற்பாறையில விழுந்த மாதிரி இருக்கு, வரவங்களுக்குதான் அது. சிலர் கற்பாறை, சிலருக்கு மூச்செடி, இதெல்லாம் இருக்குது. ஒரு தெருவில் விழுந்த மாதிரி இருக்குது. பறவைகள் வந்து பட்சத்துக்கு போகணும்னா எந்த பிசாசு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. திருப்பி அடுத்த வாரம் வருவாங்க, திருப்பி இதேதான் நடக்கும். இயேசுவை போல பூரண புருஷன் ஆகணும்ன்றதுதான் பிதாவின் சித்தம். அப்ப இப்படித்தான் நம்ம நடக்கணும். இப்படி இது வந்து நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. யாரையுமே அவர் கம்பல் பண்றாரு, அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஞானமானது தெருவுல கூப்பிடுகிறது. ஆவியானவர் இன்றைக்கு சர்ச்சுக்கு சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறார். ஆவியானவர் சொல்லி தந்துருவாரு. ஆனால் அதை ஆசைப்பட்டு வாஞ்சித்து தாகத்தோடு கூட பயபக்தியோடு கூட நான் தேவனை ஆராதிக்க போறேன், அவரை பார்க்க போறேன்னு வந்தால் நான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இயேசுவை போல பூரண புருஷன் ஆகும்படியான அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் என்ன வந்து செஞ்சிருவேன், வந்துருவேன். ஒரு நாளிலே நான் அவரை போல பூரண புருஷன் ஆகும்போது என்னை அவர் தன் அண்டையிலே எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம முழு வளர்ச்சியோடு கூட பரலோகத்துக்கு போவோம். வளர்ச்சி அடையாமல் போகிறவர்களும் உண்டு. இப்ப நம்ம தான் அதை சூஸ் பண்ணுவோம். இட் இஸ் மை சாய்ஸ். கம்பல்ஷனே கிடையாது, எப்படாலும் வரலாம். கடைசியில ஆசீர்வாதம் போடுறாங்க பாத்தீங்களா, அது கூட நம்ம போகலாம். அது கூட சர்ச்சுக்கு வந்த மாதிரி தான். ஏன்னா அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து வெளியே நிற்பாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க, டைம் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அது நடக்கும். அதனால இது வந்து கொஞ்ச நாளே எனக்கு ஒரு பேர்டன் இதுல இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா 2 வசனம் இன்னைக்கு கரெக்டா ஷார்ப்பா காமிச்சேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சபை நடுவே இருந்து அவர் என்ன செஞ்சார், சகோதரர் மத்தியில இருந்து உண்மை நான் துதிப்பேன். இயேசு பாட்டு பாடி இருக்கிறாரு, பிதாவை துதிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம ஏன் பாட்டு பாடுற செஷனை மிஸ் பண்றோம்? இருக்கிற பைபிள்ல அவர் குறிச்சு சொன்ன தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நிறைவேறி இருக்கு. அப்ப நம்ம ஏன் பாடுற செஷன் ஃபுல்லா போக மாட்டேன்றோம்? அவரை துதிக்க தானே போறோம், வேற எதுக்கு போறேன்? மெதுவா நிதானமா ஆடி அசைஞ்சு இப்படி இப்படி போய் அப்படி இப்படி போய் எங்க இடம் இருக்குது இங்க இடம் இருக்குது அப்படி தேடி எல்லாரும் இடிச்சு அங்க போய் உட்கார்ந்து நம்மளை பார்த்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பத்தியா பாஸ்டர் எப்போ ப்ரே பண்ணி தொடங்கிட்டாரு. நம்ம அதுக்கு முன்னால போக வேண்டியது அவருக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த லட்சணத்துல நம்ம வந்து ரகசிய வருகைக்கு வர நம்ம எப்படி ஆகிறோமா, ரொம்ப ஆழம் மாறோமா, காத்து அழுகிறோம். நம்ம அவர் வருகைக்காக காத்திருக்கணும். அப்படின்னா ஆலயத்திலும் கூட அவர் வரதுக்கு முன்னால நம்ம போய் அங்க என்ன செஞ்சிருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும். ஆனா ஆல்ரெடி ஏஞ்சல்ஸ் அந்த ஒர்க்ல ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா ராஜாதி ராஜா அவர் விசிட் பண்ண போறாரு. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்க்க ஆட்கள் வர போறாங்க, அவருடைய பிள்ளைகள் வர போறாங்க. பரவாயில்ல வந்து நம்மளோட மேன்மையா பார்க்குது, நம்மளை கிரீடம் வச்சவங்களா பார்க்குது, நம்மளை ராஜாக்களா பாக்குறாங்க, ஆசாரியர்களாக பாக்குறாங்க, தேவ தூதர்கள் நம்மளை அப்படிதான் பாக்குறாங்க. அவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த லெவல்ல நம்மளை வச்சிருக்கிறாரு அவரு. ஆனா நம்ம அப்படி மெதுவா அவருக்கு மரியாதை இல்லாம அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு வரமாட்டேது. ஐயோ ஏசப்பா வந்திருப்பாங்களே, ஃபாதர் காட் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால போறாங்க, அந்த உணர்வே இல்லை சுத்தமா. இன்னைக்குலாம் சர்ச்சுக்கு போயா போயிட்டு போகாம மட்டும் இருந்துறாரு. ஒருத்தர் என்ன சொன்னாரு, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீ எங்க போனாலும் சர்ச்சுக்கு மட்டும் போகாம இருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வர தெரியாது. எப்படியுமா எங்க குறைவிட பாத்துதுங்க, அதுல ஒரு திருப்தி. நான் எதுக்கு போறேன், நான் யாரை சந்திக்க போறேன், அதனால எனக்கு என்ன பாக்கியம், நான் எப்படி அவரை ஆனர் பண்றேன், அவருக்கு மகிமையை செலுத்துற துதியை செலுத்துறேன்னு தெரியவில்லை. தெரியாம வந்தாலும் கூட சிறு குழந்தைங்களா அவர் பார்த்து என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, நேசித்து எல்லாம் செய்யறாரு. ஆனா நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம்.
அதனால இது நம்ம அவரை ஆனர் பண்ணும்படியாக நம்ம முன்கூட்டியே போய் அவரை ஆராதிச்சோம்னா அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனுஷரும் குறைவுகள் உள்ளவர்கள் தான். எங்கள் மேலே கிருபையாயிரும். எங்களுக்கு அந்த உணர்வு இன்றைக்கு கொடுத்ததற்காக நன்றி. ராஜாதி ராஜாவாகிய உண்மை நாங்கள் சந்திக்க வருகிறோம். ஆகவே மிகுந்த பயபக்தியுடன் கூட, அதே நேரத்துல ரொம்ப ஆசையோடு கூட நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரணும். இயேசு சொன்னார், இந்த பந்தியை நான் பங்கு பெற மிகுந்த ஆசையாய் இருந்தேன் என்று சொல்லி, அதே போல உண்மை சந்திக்க நாங்கள் ரொம்ப ஆசையாக உங்களுடைய சமூகத்துக்கு வர கிருபை தாரும். நீ பேசும்போது அதை ஆசையாய் நாங்கள் கேட்டு அதை ஏற்று அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் குறைவுகள் உள்ளவர்கள் அப்பா. இயேசுவை போல எங்களை பூரண புருஷராக்கும். கிருபையாக எங்களை மன்னி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென்.